ஆ, வணக்கம். இந்த தனியார் நிறுவனத்தில வேலை செய்த எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, "சார் எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டரு அதெல்லாம் எதுவும் தரவே இல்லைங்க சார். ஆ ஆனா நான் வந்து எனக்கு அவங்க சம்பளமும் தரல. கடைசி மாசம் சம்பளம் தரல. நான் வந்து அவங்க மேல ஒரு புகார் குடுக்கலாமா? ஏன்னா என்கிட்ட போதுமான டாக்குமென்டரி எவிடன்ஸ் இல்ல. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரும் அவங்க குடுக்கல, ஆஃபர் லெட்டரும் எதுவும் குடுக்கவே இல்ல. அவங்க வந்து சேலரி ஸ்லிப்பு அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் குடுத்தாங்க. கேட்டதுக்கு வந்து எங்க ஆஃபீஸ்ல வந்து, "நாங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர்லாம் யாருக்கும் நாங்க தர்றது கிடையாதுப்பா. ஓகேவா? ஏன்னா தொழிலாளர்கள் யாரும் வந்து வேலைக்கு வந்து சரியா நிக்கிறதில்ல. வந்து லாங் டெர்மா வேலை பார்க்கறதில்ல. அதனால நாங்க யாருக்குமே வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர் இதெல்லாம் நாங்க குடுக்கறது கிடையாது. அது எங்க பழக்கமும் கிடையாது. அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டா சேலரி ஸ்லிப்பும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் தான் நாங்க குடுப்போம்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து சேலரி ஸ்லிப்பும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் தான் சார் வச்சிருக்கேன். அத வச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட் குடுக்க முடியுமா? அப்படின்னா, போதுமானது. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு ஆ இது 2மே வந்து போதுமான பேப்பர் ஆதாரங்கள். ஓகேவா? லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது போதும். ஓகேங்களா? ஏன்னா உங்க சம்பளத்த நிறுத்திட்டாங்க. கடைசி மாச சம்பளத்த நிறுத்திட்டாங்க அப்படின்னும்போது, அந்த சம்பளத்தை நீங்க வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல புகார் குடுத்து, நீங்க அந்த சம்பளத்தை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறதுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும், இந்த சேலரி ஸ்லிப்புமே போதுமான பேப்பர் ஆதாரங்கள். சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "தம்பி நீங்க வேலை செய்தீங்க, நாங்க சம்பளம் குடுத்தோம். சரியா? மற்றபடி நீங்க 5 வருஷம் வேலை பார்த்தீங்க, 7 வருஷம் வேலை பார்த்தீங்க, 10 வருஷம் வேலை பார்த்தீங்கன்லாம் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த கிராஜுவிட்டி எல்லாம் கேட்குற வேலை, இந்த செட்டில்மெண்ட்லாம் கேட்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. செட்டில்மெண்ட் தான் கிராஜுவிட்டி, கிராஜுவிட்டி தான் செட்டில்மெண்ட் வேற என்ன? ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனியில ஒரு ஊழியர் வேலை பார்த்துட்டாரு அப்படின்னா வந்து, பெர்ஃபெக்ட்டா அட்டெண்டன்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னும்போது அந்த கிராஜுவிட்டிய அவங்க குடுத்து தான் ஆகணும். அதுதான் சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா, அந்த மாரி பழக்கமெல்லாம் நம்ம கம்பெனில கிடையாது தம்பி. அப்படிலாம் ராங் பிராக்டிஸ்லாம் இதெல்லாம் நீ வந்து சும்மா வந்து குழப்பத்த உண்டாக்காத, அப்படின்னு அந்த கம்பெனி மேனேஜர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாராம். சரிங்களா? சரி ஓகே. அப்ப நம்ம வந்து அதில லீகல் நோட்டீஸ் தான் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்புனா, அந்த பிராக்டிஸ் அந்த கம்பெனில இல்லவே இல்லையா? ஏன்னா, அந்த கம்பெனி 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு வைங்களேன். 20 வருஷமா அப்ப யாருக்குமே கிராஜுவிட்டி குடுக்கலையான்னு நமக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாலே முடிஞ்சு போச்சு. லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி, அ அந்த எம்ப்ளாயி யார் வேலைய விட்டு நின்னீங்களோ, அவங்க வந்து, "ஐயா, இது போல நான் உங்க கம்பெனியில தொடர்ந்து 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 8 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கப்பட வேண்டிய அந்த கிராஜுவிட்டி பணத்தை எனக்கு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ்லயோ, தமிழ்லயோ எழுதி உங்க கம்பெனி முதலாளிக்கு நீங்க ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லல அப்படின்னா, அதுக்கு நீங்க நேர்ல போய் பாருங்க. நேர்ல போயும் சரியா பதில் வரல, உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வக்கீல அணுகுங்க. வக்கீல் ஒரு நோட்டீஸ் அனுப்புனாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆ இது போல உங்க கம்பெனியில வந்து பிராக்டிஸ் இல்லையாமே அப்படி. 20 வருஷமா கம்பெனி நடத்துற நீங்க இதுவரைக்கும் யாருக்குமே கிராஜுவிட்டி குடுத்ததில்ல. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஊழியர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கிறீங்களாமே. அதனால இருந்துட்டு போகட்டும் பரவால்ல. நீங்க யாருக்கு குடுக்கலனாலும், இந்த தொழிலாளிக்கு நீங்க குடுத்து விடுங்க. குடுக்காத பட்சத்தில உங்க மேல சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். லேபர் டிபார்ட்மென்ட்டில் புகார் செய்யப்படும். ஆ என்ன சொல்றது? லேபர் கேஸ் தொடுக்கப்படும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புனா, அந்த கம்பெனி என்னதான் பண்ணுதுன்றத பார்க்கலாமே. சரிங்களா? ஆனா, இந்த எம்ப்ளாயீஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸஸ் எங்களுக்கு வந்து நீங்க ஒரிஜினல் நீங்க வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ வக்கீல்களுக்கு குடுங்க. அப்பதான் நாங்க வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? வித் டாக்குமென்டரி எவிடன்ஸோட. ஆ அதுக்கப்புறம் இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இந்த பிஎஃப்ன்னு சொல்றாங்க இல்லையா? ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் நாட் அ ப்ராவிடென்ட் ஃபண்ட் எக்ஸ்பெர்ட். ஓகேங்களா? நமக்கு வந்து அந்த பிஎஃப் சட்டம் வேணா தெரியுமே தவிர, அந்த பிஎஃப்க்கு அந்த கால்குலேஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இதில என்ன விஷயம் அப்டின்னா, கம்பெனி முதலாளி வந்து தொழிலாளிக்காக வந்து பணத்த கட்டுவாரு பிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல. ஆ அப்படி இருக்கும் பொழுது, இப்போ பிஎஃப் எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சாம். சரிங்களா? ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க பொதுமக்களுக்கு. ஆனா, பொதுமக்கள் வந்து என்ன இப்ப என்கிட்ட கிளையன்ட் என்ன சொல்றாரு, "சார் நான் என்னுடைய ஆதார் கார்ட லிங்க் பண்ணிட்டேன். யுஏஎன் நம்பரோட லிங்க் பண்ணிட்டேன். பான் கார்ட லிங்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்க லிங்க் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து என்னால பிஎஃப் எடுக்க முடியல. நான் போய் ஹெச்ஆர் மேனேஜர போய் கேட்டா அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. கம்பெனி முதலாளியும் வந்து எனக்கு தெரியாதுப்பா நீ போய் ஹெச்ஆர போய் பாருன்றாங்க. ஹெச்ஆர் எனக்கு சரியா விளக்கம் அளிக்க மாட்டேங்கிறாங்க.
இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏன்னா நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டு ஒரு 60 நாள் கழிச்சு தான் உங்களுடைய பிஎஃப் பணத்தையே உங்களால் எடுக்க முடியும். அப்படி தான் பிஎஃப் ஆக்ட்டு சொல்லுது. நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அதை படித்தேன். சரிங்களா, 60 நாள் கழிச்சு தான் உங்களால் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும். சரிங்களா, ஏன்னா அந்த இப்போ கம்பெனி முதலாளி வந்து உங்கள் பேரில் கட்ட வேண்டிய பணத்தை பிஎஃப் பணத்தை அவர் கட்டுறதுக்கு அவருக்கு டைம் தேவைப்படுது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து 61வது நாள் தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதில் வந்து என்னென்னா, யுஏஎன் நம்பர் இஸ் நாட் லிங்க்டு வித் ஆதார் நம்பர், யுஏஎன் இஸ் நாட் லிங்க்டு வித் பேன் நம்பர், யுஏஎன் நம்பர் இஸ் நாட் லிங்க்டு வித் யுவர் பேங்க் பாஸ்புக்குன்னெலாம் காட்டுது. பிகாஸ் நான் வந்து ஐ எம் நாட் அ பிஎஃப் எக்ஸ்பர்ட். ஓகேவா, ஐ எம் அ லாயர், ஐ எம் அன் அட்வொகேட். கரெக்டுங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை வச்சு அந்த கம்பெனிகள் வந்து கம்பெனியினுடைய முதலாளிகள் வந்து அதை வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு அப்ரூவ் பண்ணுவாங்களாம் இந்த டேட்டாஸ் எல்லாம். இதெல்லாம் அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறாரு அந்த கம்பெனி முதலாளி அப்படின்னா, அந்த கம்பெனி முதலாளிக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஹீ வுட் ஹவ் என்ட்ரஸ்டட் த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி ஹெச்ஆர் மேனேஜர். ஒன்லி ஹெச்ஆர் மேனேஜர் ஹேஸ் டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷனு. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பிஎஃப் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனியினுடைய ஹெச்ஆர் தான் வந்து டிஜிட்டலி அவர் அப்ரூவ் பண்ணணும். அவர் பண்ணலைன்னா அப்போ அந்த கம்பெனி மேலே தப்பு. ஸோ அப்போ அந்த கம்பெனிக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பி விடணும். இது போல் வந்து யூ ஹேவ் ஃபெயில்டு டு அப்ரூவ் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் எக்ஸ் எம்ப்ளாயீஸு விச் யூ ஆர் லீகலி பவுண்ட் டு டூ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸை நம்ம அந்த கம்பெனி முதலாளிக்கு அனுப்பி விடணும். அந்த லீகல் நோட்டீஸை நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பி விடணுங்க. இதுக்கு மத்தியில் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் நேரடியாக ஒரு புகாரை கொடுத்துருங்க, அல்லது ரைட்டிங்கில் புகாரை கொடுத்துருங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு அவங்க நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை அவங்க வந்து ரெட்ரஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. சரிங்களா, எல்லாத்துக்குமே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வக்கீலை நீங்கள் கான்டாக்ட் செய்யவும். சரிங்களா, ஏன்னா வக்கீல் நோட்டீஸ் போச்சுன்னா தான் கவர்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸும் பதில் சொல்லுவாங்க. ப்ரைவேட்டு கம்பெனிஸும் வக்கீல்கிட்டேருந்து நோட்டீஸ் போனால் தான் பதில் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ வந்து அந்த எம்ப்ளாயீஸை அவங்க எந்த அளவு மதிக்கிறாங்கன்றது இதன் மூலமாக வெளிப்படுது. சரிங்களா, இந்த ஊழியர் இவர் என்னிடத்தில் வேலை செய்தார், இதுதான் அவருடைய ஆதார் கார்டு, இவர் என்னிடத்தில் இந்த ஊழியக்காரர் என்னிடத்தில் வேலை செய்தார், இதுதான் இவருடைய பேன் கார்டு, இந்த ஊழியர் என்னிடத்தில் வேலை செய்தார், இதுதான் அவருடைய பேங்க் பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த இணைக்கிற வேலை. இந்த பிஎஃப் யுஏஎன் நம்பரோட இந்த ஆதார் கார்டு, பேனு, பேங்க் பாஸ்புக் இதையெல்லாம் இணைக்கிறது வந்து அந்த கம்பெனியினுடைய பொறுப்பும் கடமையும். அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது அந்த தொழிலாளியினுடைய கடமை. தொழிலாளி ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் முதலாளிகள் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கண்டும் காணாமல் இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த கம்பெனி தான் அந்த தப்பு, கம்பெனி சைட்டில் தான் அது அவங்க தான் பொறுப்பேற்கணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாக்கா ஆட்டோமேட்டிக்கலி அந்த கம்பெனிகள் வந்து வழிக்கு வருவாங்க. அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான வேலைகளை பண்ணி கொடுப்பாங்க. சட்டத்துக்கு அவங்க அடங்கி தான் ஆகணும். அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ரைவேட் பீப்புளாக இருந்தாலும் சரி. கரெக்டுங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டை விட மேலே ஹைகோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு அவங்க பயந்து தானே ஆகணும் யாராக இருந்தாலும். ஆகையினால உங்களுக்கு பிஎஃப்பில் ஏதாவது இஷ்யூவாக இருக்குன்னா பிஎஃப் கமிஷனரை போய் பாருங்கள். இங்கே ரீஜனல் கமிஷனர்னு இருப்பாங்க. ஓகேங்களா, பிஎஃப் ஆஃபீஸஸில். ஓகேங்களா, அப்போ மெயிலை போடுங்க. அவங்க ஏதாவது வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட்டை போடுங்க. மெயில் அனுப்பிச்சி ஆக்ஷன் எடுக்கலையா, கம்ப்ளைண்ட் வெப்சைட்டில் போட்டு ஆக்ஷன் எடுக்கலையா, ஸ்ட்ரைட்டாக நேரில் போய் ரைட்டிங்கில் கொடுங்க. பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனர்ஸ் ஆக்ஷன் எடுக்கலைன்னா வக்கீலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நியரஸ்ட் வக்கீல் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்களே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. வக்கீல் நோட்டீஸுக்கு பவர் உண்டு. ஓகேங்களா, அதுவும் வக்கீல் நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு போச்சுன்னா கவர்மெண்ட் அதிகாரிகள் கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுத்தே ஆவாங்க, பதில் கொடுப்பாங்க. அவங்க பயம், ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க. கரெக்டுங்களா, இந்த வக்கீல் நோட்டீஸுக்கு ஏன் பதில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட மேலதிகாரிகள் அவங்கள கேட்டுடுவாங்க. தே ஆர் ஆன்சரபிள் டு த கோர்ட் இஃப் தே ஃபெயில் டு கிவ் ப்ராப்பர் ரிப்ளை டு தி வக்கீல் நோட்டீஸு. சரிங்களா, அதனால் வந்து யாரை எப்படி அணுகணுமோ அந்த முறைப்படி, சட்ட முறைப்படி அணுகினால்தான் அவங்களுக்கு கதவுகள் திறக்கும். கரெக்டுங்களா, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இப்போ இந்த கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவர் வந்து எங்கள் கம்பெனியினுடைய ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயிலாம் கிடையாது, இவர் வெறும் ஜஸ்ட் ஒரு கேஷுவல் லேபர் தாங்க. அப்படின்னா கேஷுவல் லேபரை வந்து 1 வருஷம் வந்து கரெக்டாக வச்சு வேலை வாங்கி 1 வருஷமும் அவருக்கு வந்து நீங்கள் பேங்க்கு வழியாக நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்குறீங்க.
அதாவது என்னென்னா, சார் வந்து ஹி இஸ் நாட் அவர் பர்மனன்ட் எம்ப்ளாயி, ஹி இஸ் ஜஸ்ட் ஏ கேஷுவல் லேபரு, ஹி இஸ் ஜஸ்ட் ஏ டெம்பரரி எம்ப்ளாயி அப்படின்னா, அவர் டெம்பரரி எம்ப்ளாயியா இல்லை வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயியான்றது இங்கே கேள்வி கிடையாது. அவரை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, அவருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, ஆஃபர் லெட்டர் கொடுக்கல, அதுவும் இங்கே பேச்சு கிடையாது. அவரை நீங்கள் வேலை வாங்கியிருக்கிறீங்க, 6 மாதம் 7 மாதம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட், அவருடைய சேலரி வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்குது. உங்கள் கம்பெனியிலேருந்து அவர் கம்பெனிக்கு விழுந்திருக்கு அப்படின்னாலே அவர் உங்கள் கம்பெனி எம்ப்ளாயி தான். அவருக்கு நீங்கள் ஏன் கடைசி மாதம் சம்பளத்தை நிறுத்துனீங்க, எதனால் நிறுத்துனீங்க, ஏன் கொடுக்கலன்றதை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபருக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். கரெக்டு இல்லைன்னா நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸுக்கு அந்த கம்பெனி பதில் சொல்லணும். சரிங்களா? அதனால் வந்து கேஷுவல் லேபர்னால் எவ்வளோ நாளைக்கு கேஷுவல் லேபரு? 90 நாள் வரைக்கும் ஓகே. ஒரு கேஷுவல் லேபர் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் வருவார். நாங்கள் வேர்ட் ஆஃப் மவுத், வெர்பல் கம்யூனிகேஷனில் ஒரு வேலைக்கு எடுத்தோம். அவர் 90 நாள் எங்ககிட்ட, அப்போது 1 வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் அவர் கேஷுவல் லேபராக? அவர் 90 நாள் வரைக்கும் ஒரு கேஷுவல் லேபரை நீங்கள் வேலைக்கு வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுக்கணும். யூ ஆர் மை எம்ப்ளாயி, யூ ஆர் மை டெம்பரரி எம்ப்ளாயி, யூ ஆர் மை என்ன சொல்கிறது, யூ ஆர் அன் அப்ரெண்டிஸ் இன் மை கம்பெனி. கரெக்டுங்களா இல்லையா? அப்ரெண்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1961 எடுத்து படித்து பார்த்தா தெரியும். அப்ரெண்டிஸாக வேலை செய்கிறவங்க அப்ரெண்டிஸ் தே ஆர் நாட் ஈக்குவல் டு எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்னால் சம்பளம் வாங்குறவங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ் வந்து சம்பளம் வாங்குறவங்க, அவங்க வந்து முதலாளிக்கு வேலை செஞ்சே கொடுத்தாகணும். அப்ரெண்டிஸ்ன்றவங்க அப்படி கிடையாது. அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 என்னங்க சொல்லுது? நீங்கள் ஈஸ் அன் அப்ரெண்டிஸ், அவன் தொழில் பழக வந்திருக்கான். கரெக்டுங்களா இல்லையா? தொழில் பழக வந்தாலும் நீங்கள் அவனை ஸ்டைஃபண்ட் கொடுத்து தான் அவனை ஸ்டைஃபண்ட் கொடுக்காம நான் ஏமாற்ற முடியாது. ஓகேங்களா? கேஷுவல் லேபர்னால் 90 நாள் வரைக்கும் கேஷுவல் லேபராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 91வது நாள் அவனை நீங்கள் வேலையை விட்டு எடுக்கிறீங்களோ, வேலையை விட்டு எடுத்தாகணும். இல்லைன்னா அவனை நீங்கள் மறுபடியும் பணி அமர்த்தும் பொழுது அவனுக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து என்ன சொல்கிறது, வி ஹவ் டேக்கன் யூ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு இன் அவர் கம்பெனி ஆஸ் என்ன சொல்கிறது, ஆஸ் அ டெம்பரரி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி வேலைக்கு வச்சுக்க வேண்டியது, அப்புறம் வேலைக்கு வேணான்னா சொல்ல வேண்டியது, சம்பளத்தை நிறுத்த வேண்டியது, இதெல்லாம் நிறைய கம்பெனிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் கம்முன்னு அவங்க பாட்டு போகிறாங்க. 1-2 பேர் எங்ககிட்ட வராங்க. அவங்க வந்து அவங்க குறைய சொல்லும்போது அவங்க குறைய சொல்லும்போது நாங்கள் அவனுக்காக வக்கீல் நோட்டீஸும் அனுப்பிட்டு இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். கரெக்டுங்களா இல்லையா? கதவு தட்டுனா திறக்கும், கதவை தட்டி திறக்கலைன்னா ஓங்கி தட்டுனா கதவை திறக்கும். இல்லைன்னா சட்டத்தினுடைய துணையை கொண்டு அந்த கதவை உடைக்க முடியும். கரெக்டுங்களா? சட்டம் தான் இரும்பு கரம் சட்டத்துக்கு இருக்குதே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ சட்ட வழியாக நீங்கள் வந்து லீகலாக வந்து பிரச்சனையை அணுகுங்க. அப்போ தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இன்னொன்று வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸு சரியில்லைங்க, அதனால் நாங்கள் வந்து அவரோட சம்பளத்தை நிறுத்திட்டோம், இதெல்லாம் வந்து பேச்சு கிடையாது. பர்ஃபார்மன்ஸு சரியில்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பேப்பர் ப்ரூஃபை வச்சுட்டு அவனை வேலையை விட்டு தூக்குங்க. அதை விட்டுட்டு பர்ஃபார்மன்ஸு சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசி மாதம் சம்பளத்தை நிறுத்துவீங்களா? இதுதான் அந்த கம்பெனிகள் வைக்கிற வாதம். பர்ஃபார்மன்ஸு நாட் வெல்லு, பர்ஃபார்மன்ஸு சரியில்லைன்னா எதை பர்ஃபார்மன்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க? பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுத்துட்டு அவனை வேலையை விட்டு அனுப்புங்க. அதை விட்டு அவனை வேலைக்கு வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு சம்பளத்தையும் நிறுத்திக்கிட்டு இந்த வாதத்தை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஏற்றுக்காது. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். பர்ஃபார்மன்ஸு சரியில்லை, ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா எவ்வளோ நாளாக சரியில்லை, எதனால் சரியில்லை, அவன் பர்ஃபார்மன்ஸை வந்து அவன் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் அவனை ஊக்குவிச்சிங்களா, நீங்கள் ஏதாச்சும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்களா, ட்ரைனிங் கொடுத்ததுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா, அவன் ஒழுங்காக வேலை செய்யலைன்றீங்களே, இல்லை அவன் தப்பாக வேலை செஞ்சான்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து வேகான அலிகேஷன்ஸு. இதுக்காக வந்து சம்பளத்தை நிறுத்துறதுக்கெலாம் வந்து சட்டத்தில் இடம் இல்லை. கரெக்டுங்களா? அவன் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ கிரிமினல் வேலை செய்கிறான் அந்த எம்ப்ளாயீஸு, என்ன சொல்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக அந்த வேலைகளை அவன் செய்கிறாரு அப்படின்னா தான் வந்து அவங்க, அப்போ கூட நீங்கள் வந்து எப்படி சம்பளத்தை நிறுத்துவீங்க? அவன் கிரிமினல் வேலை செய்கிறான் அப்படின்னா வந்து கிரிமினல் வேலை செய்கிறான்னா ஆதாரத்தோடு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அவன் கிரிமினல் வேலை செய்கிறான்றதுக்காக கிரிமினல் வேலை செஞ்சால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ். அதுக்காக அவன் சம்பளத்தை நிறுத்துறது வந்து கம்பெனிகள் நிறுத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை இதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது. இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அங்கே ஒத்துக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? கோர்ட்டில் போனால் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்க, நாங்கள் சம்பளத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற வாதமெல்லாம் எடுபடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணிகளை வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஏமாத்துது. ஏன்னா என்னிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார், அவர் நல்ல மெத்த படித்தவர். ஓகேவா? அவங்க அக்கௌண்டன்சி படிச்சிருக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸில் அவங்க புலி. சரிங்களா? அவங்கள வந்து ஒரு நிறுவனம் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா வந்து, நான் உனக்கு 25,000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் அமர்த்திட்டு
அவங்களுக்கு வெறும் 15,000 தான் கொடுத்துருக்குறாங்க. அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலைக்கு எடுத்துகிட்டு அவங்கள வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் லைனில் போட்டு அவங்கள வேலை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 3 மாதம் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ பிஎஃப் கட்டலை, இஎஸ்ஐ கட்டலை. சம்பளம் பேசுனது 25, கொடுத்தது 15. வேலைக்கு எடுத்தது அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு வேலைக்கு எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் லைனில் வேலை போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? வேலைக்கு அமர்த்திட்டாங்க. கடைசியில் பார்த்தா முன்னுக்கு பின் வந்து என்ன சொல்கிறது, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. இப்போ வந்து சார் இப்படிலாம் இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாக்கா, ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்க மாட்டேன், நீ வேலை செஞ்சு தான் ஆகணும், நான் வந்து உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை போட்டு மிரட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை வாங்காததுனால இந்த அம்மா வந்து இமெயில் அனுப்பிட்டு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இது போல் வந்து வி ஹாவ் கிவன் யூ அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வேலைக்கு வரலைன்னா நான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அந்த கம்பெனி வந்து நோட்டீஸ் அனுப்புது அந்த அம்மாவுக்கு. கரெக்டுங்களா? இப்போ அந்த கம்பெனியை என்ன பண்ணலாம்? கம்பெனி கொடுத்த சம்பளம், பேசின சம்பளம் 25, கொடுத்த சம்பளம் 15. அந்த அம்மா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலைக்கு எடுத்துருக்கீங்க, ப்ரொடக்ஷன் லைனில் வேலைக்கு போட்டிருக்கிறீங்க. அக்கௌண்ட்ஸ் திறமை தான் அவங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் சொன்ன சம்பளம் ஒன்று, கொடுத்த சம்பளம் ஒன்று. அவங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து அக்கௌண்டன்சியில், ஆனால் நீங்கள் அவங்கள ப்ரொடக்ஷனில் வேலைக்கு தூக்கி போட்டிருக்கீங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. இதுக்கு மேலே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர் கொடுக்காமையே கொடுத்துட்டேன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அவங்க அனுப்பிட்டாங்க. எப்படி அவங்க பொய் சொல்கிறாங்களோ அப்போ அதே மாதிரி நம்மளும் பொய் சொல்லலாம் இல்லையா? கரெக்டுங்களா? அந்த பெண்ணிடத்தில் வந்து நீங்கள் வந்து தகாத முறையில் நடந்து கொண்டீர்கள்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போட்டால் என்ன ஆகும்? நீங்கள் பெண்ணிடத்தில், ஏன்னா நீங்கள் வந்து பெண்ணிடத்தில் முறை தவறி நடக்கிறீங்க, நீங்கள் டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்க, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ராங் ஃப்ரம் தட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புகிறோம் வைங்க. ஏன்னா செய்யாததை செஞ்ச மாதிரி அனுப்பிச்சிருக்கிறார் அந்த கம்பெனி ஓனர். அப்போ நம்மளும் திருப்பி செய்யலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பெண்கள் வந்து என்ன கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார் இந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நான் பேசுனது 25, கொடுத்தது 15ங்க சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர் எதுவுமே கொடுக்கலைங்க சார், பிஎஃப் என் பேரில் பிஎஃப் சேலரி ஸ்லிப்பும் கொடுக்கல, பிஎஃப் இஎஸ்ஐ எதுவுமே எனக்கு கட்டவே இல்லை, அதுக்கப்புறம் கொடுத்த வேலை ஒன்று, 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு நைட்டு 9:30 மணி வரைக்கும் வச்சு வேலை வாங்குறாங்க. இவ்வளோ 4 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக. 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், நீங்கள் 12 மணி நேரம் வேலை வாங்குறீங்க. 8 மணி நேரத்துக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் டபுள் த பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் சொல்லுதுங்க. அதை அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணாமல் பொய்யா ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இது போல் வந்து நீங்கள் என் கம்பெனியில் வேலை செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் வேலைக்கு வந்து தான் ஆகணும், அன்ஆத்தரைஸ்டு ஆப்சன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவங்க நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி செய்யாததை செஞ்ச மாதிரி அவங்க நோட்டீஸ் அமைச்ச மாதிரி இப்போ நம்மளும் அனுப்ப வேண்டியதான் நோட்டீஸு. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு பெண்ணை வந்து எப்படி பயமுறுத்துது பாருங்கள் அந்த கம்பெனி. பெண்ணு வந்து இவர் என்னை கையை பிடித்து இழுத்தார், அப்படி இவர் என்னிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதுமானது. சாட்சி கூட தேவை கிடையாது. சரிங்களா? ஏன்னா பெண்ணுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இந்த கம்பெனி இப்படி வந்து ஒரு அநியாயம் பண்ணுது. சரி, அந்த கம்பெனியை நம்ம சட்டப்படி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது ரிப்ளை நோட்டீஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி கம்பெனிகள் இப்படி நடக்கும் பொழுது பெண்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம, ஆஃபர் லெட்டர் கொடுக்காம வேலைக்கு போகாதீங்க அவங்கக்கிட்ட. ஓகே, உடனடியாக பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட்டை போடுங்க, மேற்கொண்டு வக்கீலை கான்டாக்ட் பண்ணுங்கள். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.